ஹரே கிருஷ்ணா. அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரம், ஆசீர்வாதம். இன்றைக்கி புதன்கிழமை, காணும் பொங்கல் அப்படிங்கிறதால எல்லோரும் பகவானை பார்க்க வருவா. அப்படிங்கிறதுக்கோசரம் பகவான் ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணி வெட்டிவேர் மாலையில் எழுந்தருளி காத்துட்டுருக்கார். வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்படி இங்கே வந்து பார்க்க முடியாதவா இந்த காணொலியாவது கிருஷ்ணனை பார்க்கணும். காணும் பொங்கல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய உறவு, ரத்த சம்பந்தம், பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவா, நண்பர்கள் இவாளெல்லாம் போய் விசாரிச்சுட்டு அவள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம கையிலேருந்து கொண்டு போன ஏதாவது பலகாரங்களை அவளுக்கு கொடுத்து அவள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண பலகாரங்கள் இருந்தால் அதை வாங்கி ஸ்வீகரிச்சுண்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணும் பொங்கல். மனசு ஒத்துமையும் அன்பையும் மக்களிடத்திலே பரஸ்பர பாசத்தையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தமிழர் திருநாளில் முக்கியமான திருநாள் இந்த காணும் பொங்கல். ஒரு காலத்தில் க்ஷேத்திரானங்களுக்கு போயிட்டு இருந்தா, இப்போ அதிசயமான இடங்களை பார்க்குறா. கடற்கரையை பார்க்காதவா கடற்கரையை பார்ப்பா, நதிக்கரையை பார்க்காதவா நதிக்கரையை பார்ப்பா. பகவான் திருவடியை அப்படியே அந்தந்த இடத்துல என்ன ஸ்தலங்கள் இருக்கோ அங்கே அப்படியே சேவிச்சுட்டு வரதும் ஒரு சம்பிரதாயம். நாராயணா நாராயணா நாராயணா. நம்ம தர்மத்தில் மட்டும்தான் அன்பையும் நட்பையும் உறவையும் பிரதானமாக வச்சு எல்லா பண்டிகையுமே இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமைனா 4 சுமங்களுக்கு வெத்தலை சீவல் தரணும். ஒரு தீபாவளினா 4 பேருக்கு வாழ்த்து சொல்லணும். ஒரு பிள்ளையார் சதுர்த்தினா அவரோட ஊர்வலம் போகணும். ஒரு சரஸ்வதி பூஜைன்னா நம்முடைய கூட வேலை செய்கிறவா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும். அப்படிங்கிறதாக அன்பை பரிமாறக்கூடிய ஒரு மதம்.